Decode the World Unfiltered. இருநூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்களுடைய நலனுக்காக இந்தியாவும் சீனாவும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி. अपने संबंधों को आगे बढ़ाने के लिए 200 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுடைய நலனுக்காக இந்தியாவும் சீனாவும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி. டிராகனும் யானையும் இணைந்து செயல்படுவது காலத்தின் அவசியம் அப்படின்னு சொல்றாரு சைனாவோட பிரீமியர் ஷி ஜின்பிங். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் ஷாங்காய் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக தியான்ஜின் நகரில் சந்தித்து பேசினாங்க. இந்த சந்திப்பு பற்றி நம்ம ஏற்கனவே எதிர்பார்ப்புகள் குறித்து காணொலி வெளியிட்டிருந்தோம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரஷ்யாவுடைய கசான் நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டின் போது பிரதமர் மோடியும் ஷி ஜின்பிங்கும் சந்தித்தாங்க. அப்போது கல்வான் மோதலுக்கு பிறகு நடைபெற்ற முதல் சந்திப்பாக அது இருந்தது. ஏன்னா அந்த கல்வான் மோதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் பெரிய ஒரு இடைவெளி ஏற்பட்டுச்சு. நம்ம விமான போக்குவரத்தெல்லாம் நிறுத்தி வைத்திருந்தோம். அதுக்கு பிறகான சந்திப்பாக அது கடந்த ஆண்டில் அமைந்த சந்திப்பு. அப்போது இரு தலைவர்களுமே எல்லை பகுதிகளில் நிலவக்கூடிய பதற்றத்தை குறைப்பது அப்படிங்கிறது பற்றி பேச்சுவார்த்தையை பிரதானமாக நடத்தியிருந்தாங்க. எல்லை பிரச்சனைகளை தீர்க்கும் முதல் நடவடிக்கையாக இரு நாட்டு சிறப்பு பிரதிநிதிகள் சந்திப்புக்கு இரண்டு தலைவர்களுமே ஒப்புக்கொண்டாங்க. அதே போல் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்குறதுன்னும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி விமான சேவைகளை மீண்டும் தொடங்குறது அப்படின்லாம் ஒப்புதல் வழங்கப்பட்டுச்சு. இப்போ இந்த கசான் சந்திப்புக்கு பிறகு இரண்டு நாடுகளுமே தங்களுடைய உறவுகளை மேம்படுத்தணும், பிராந்திய ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தணும், அதுக்கு ஒரு புதிய பாதையை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. அந்த சந்திப்பு நடைபெற்ற சுமார் 10 மாதங்களுக்கு பிறகு சீனாவின் தியான்ஜின் நகரில் பிரதமர் மோடியும் சீன பிரீமியர் ஷி ஜின்பிங்கும் மீண்டும் சந்திச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய அடாவடி வரி விதிப்பு, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பல்வேறு முக்கியமான காலகட்டங்களுக்கு இடையில் நடைபெறக்கூடிய சந்திப்புங்கிறதுனால உலகம் உற்று நோக்கக்கூடியதாகவும் மாறி இருந்துச்சு. பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்துதல், உலக பொருளாதாரத்துடைய நிலையற்ற தன்மையை கருத்தில் கொண்டு இணைந்து செயல்படுவது அப்படின்னு இரண்டு நாட்டு தலைவர்களும் ஆலோசித்திருக்கிறாங்க. இந்தியாவும் சீனாவும் ஆசியாவுடைய மிகப்பெரிய பொருளாதார நாடுகள். உங்களுக்கு தெரியும், உலக அளவில் சீனா 2வது பெரிய பொருளாதாரத்தையும் இந்தியா 4வது பெரிய பொருளாதாரத்தையும் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரண்டு நாடுகளும் சேர்ந்து உலக மக்கள் தொகையில் சுமார் 35% பங்கை வகிக்கின்றன. அப்போ மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தாலும் பொருளாதாரம்னு பார்த்தாலும் இரண்டு முக்கியமான நாடுகளுடைய சந்திப்பு, ரெண்டு முக்கியமான நாடுகளுடைய தலைவருடைய சந்திப்பு அப்படிங்கிறதுனால உலகம் உற்று நோக்கக்கூடியதாகவும் மாறியது. இப்போ மக்கள் தொகை எடுத்துட்டோன்னா உலகில் வாழக்கூடிய 3 பேரில் ஒருவர் இந்தியா அல்லது சீனாவை சார்ந்தவராக இருக்கிறார் அப்படிங்கிறதான் இதனுடைய புள்ளி விவரம். அமெரிக்கா அதன் நட்பு நாடுகளோடு சேர்ந்து சீனாவுக்கு எதிராக ஒரு புவியியல் பொருளாதார கூட்டணியை உருவாக்குறதுக்கு முயற்சித்து வருது. இந்த கூட்டணியை முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படிங்கிற ஒரு தேவை சீனாவிற்கு. அந்த இடத்துல இருந்து தான் இந்தியாவோடு ஏற்பட்ட அந்த இடைவெளியை குறைச்சி நெருக்கம் காட்ட தொடங்கி இருக்கிறது சீனா. இந்தியாவுடைய பொருட்களுக்கு ட்ரம்ப் 50% வரி விதித்ததுனால இந்தியாவும் சீனாவோடு இணைந்து செயல்படுவது இந்தியாவிற்கும் ஆதாயத்தை தரும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்முடைய இந்த ராஜதந்திர ரீதியிலான அணுகுமுறைகளும் அமைந்திருக்கிறது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நிலையான உறவுகள் பிராந்திய மற்றும் உலக அமைதிக்கு நேர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பிரதமர் மோடி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த அணுகுமுறை அப்படிங்கிறது மல்டிபோலார் ஏஷியா மற்றும் உலகத்திற்கு மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறது தான் பிரதமர் மோடியினுடைய கருத்து. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாகிஸ்தானும் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறதுனால இந்தியா மற்றும் சீனா இடையே ஏற்படக்கூடிய இந்த நல்லுறவுங்கிறது பாகிஸ்தானோடு அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தவும் பிராந்திய பதற்றங்களை தணிக்கவும் ஒரு தளத்தை அமைத்து கொடுக்கலாம் அப்படின்னு வல்லுநர்கள் பார்க்குறாங்க. இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு பரம எதிரிகளை ஒரே மேசையில் அமர்த்தி விட்டோம் அப்படிங்கிற பெருமையும் சீனா சம்பாதித்துக் கொள்ளுங்கிறது சீன தரப்பிலிருந்து அணுகுமுறையாக இருக்கிறது. ட்ரம்ப்பால் முடியாத ஒன்றை நாங்கள் முடித்து காட்டியிருக்கிறோம்னு சீனா சொல்லிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு அமையும் அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இப்போ இந்தியாவும் சீனாவும் உறவை மேம்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது இரண்டு நாடுகளுக்குமே பல நன்மைகளை தரக்கூடியதாக அமையுது. இதில் நம்பர் 1 அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது. இதுதான் முக்கியமான சிக்கல். இந்த எல்லை பிரச்சனை இன்று நேற்று தொடங்கியதல்ல. அது பற்றி கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். 1962 சீனாவோட நம்ம நடத்திய போரில் தொடங்கி இப்போது வரை தொடர்ந்து பதற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது எல்லை பிரச்சனை. திபெத் மற்றும் இந்தியாவினுடைய அருணாச்சல பிரதேசம், லடாக் பகுதியில் நிலவக்கூடிய எல்லை பிரச்சனைகளே 1962 போருக்கு முக்கிய காரணங்களாக அமைந்திருந்தன.
போர் முடிவடைந்து நீண்ட காலம் ஆகிவிட்ட போதிலும் இரண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு தெளிவான எல்லை வரையறுக்கப்படவில்லை. இரண்டு நாடுகளுக்கும் இடையில அதிகாரப்பூர்வமான எல்லைக்கோடு இல்லாததுனால லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த எல்ஏசி இருக்குல்லையா, அது ஒரு தற்காலிக எல்லை தான் பின்பற்றப்படுது. இந்த எல்ஏசியை இரு நாடுகளுமே வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்வதனால அவ்வப்போது மோதல்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறது சர்வதேச பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்குது. நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கான எல்லைகள் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறோம். சிக்கிம் மாநிலத்தினுடைய வடக்கே திபெத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நாதுலா கணவாய் பகுதியில் 1967ஆம் ஆண்டில் ஒரு மோதல் ஏற்படுது. இந்த மோதலில் இந்திய ராணுவம் சீன படைகளை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தி அந்த பகுதியை காத்தது. அருணாச்சல பிரதேசத்தின் மீது சீனா தொடர்ந்து உரிமை கோரி வரக்கூடிய நிலையில் அதை தெற்கு திபெத் அப்படின்னு குறிப்பிடுது. சில சமயங்களில் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சீன மொழியில் பெயர்களை சுட்டி சர்ச்சையையும் இந்த சீனா ஏற்படுத்திட்டு இருக்குது. லடாக் யூனியன் பிரதேசத்தினுடைய வடமேற்கில் அமைந்திருக்கக்கூடிய அக்சாய்சின் பகுதியையும் சீனா ஆக்கிரமித்து வச்சிருக்குது. சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து இந்த பகுதியில் புதிய மாவட்டங்களை உருவாக்குவது, சாலை அமைப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுங்கிறது நமக்கு கடுமையான கோபத்தையும் நம்முடைய எதிர்ப்பையும் அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. 2020ஆம் ஆண்டு கால்வான் மோதலுக்கு பிறகு எல்லை பகுதிகளில் பதற்றத்தை குறைப்பதற்கான பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்தன. கசான் மற்றும் தியான்ஜின் சந்திப்புகளில் இரண்டு நாட்டு தலைவர்களும் எல்லையில் அமைதியை கொண்டு வர்றதும் படைகளை விலக்கவும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஆனாலும் டெப்சாங் மற்றும் டெம்சோக் இது போன்ற பகுதிகளில் சீன படைகள் பின்வாங்காமல் இருப்பது அப்படிங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த டெப்சாங் அப்படிங்கிறது ஒரு சமவெளி பகுதி. லடாக்கில் இருக்கக்கூடிய தௌலத் பெக் ஓல்டி அப்படிங்கிற விமான தளத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒன்று. சீன படைகள் இந்த பகுதியில் முன்னேறிச்சுன்னா அது இந்தியாவினுடைய முக்கியமான இராணுவ தளமாக இருக்கக்கூடிய தௌலத் பெக் ஓல்டிக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். அதேபோல் டெம்சோக்ன்ற பகுதி இரண்டு தரப்பு இராணுவத்தினரும் தங்களுடைய சொந்த எல்லைகளில் மட்டுமே இருப்பதாக கூறினாலும் தொடர்ந்து பதற்றம் நிலவக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. 2024ஆம் ஆண்டில் அக்டோபர் மாதம் இரு நாட்டு படைகளும் டெப்சாங் மற்றும் டெங்சோக் பகுதிகளிலிருந்து பின்வாக்க தொடங்கினாங்க. இரண்டு நாடுகளும் தற்காலிக கட்டமைப்புகளை அகற்றி இருந்தாலும் அந்த பகுதிகளில் பெரிய அளவில் இராணுவ வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு பதற்றம் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. இந்த எல்லை பிரச்சனைகளுக்கான தீர்வு அவ்வப்போது நிகழக்கூடிய சந்திப்புகளாலேயே சாத்தியப்படும் என்பதும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது. எல்லை பிரச்சனைக்கு உரிய தீர்வினை கண்டுவிட்டால் வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் இந்த எல்லா விஷயங்களும் இணைந்து செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்குது. இது இரண்டு நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் உலக பொருளாதாரத்திற்கும் பெரும் உந்து சக்தியாக அமையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. உலக பொருளாதாரத்தின் நிலையற்ற தன்மை இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்க வர்த்தக போர் போன்ற சவால்களை எதிர்கொள்கிறதுக்கு இரண்டு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படும் வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படலாம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற மேற்கத்திய நாடுகளுடைய மேலாதிக்கத்திற்கு ஒரு மாற்று சக்தியாக இந்தியா மற்றும் சீனா உருவெடுக்க இது உதவலாம். ஆனால் இதெல்லாம் எதிர்பார்ப்புகள். எவ்வளவு தூரம் நடக்கும் என்பது ஒரு கேள்விக்குறி தான். பருவநிலை மாற்றம், பயங்கரவாதம் போன்ற சர்வதேச பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு இந்த இரண்டு நாடுகளும் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாக இருக்குது. இது சர்வதேச அரங்கத்தில் இரண்டு நாடுகளுடைய செல்வாக்கை அதிகரிக்க செய்யறதுக்கும் உதவும். இப்போ ஷாங்காய் மாநாட்டின் போது இந்தியா, சீனா, ரஷ்யா இந்த மூன்று நாட்டு தலைவர்களும் ஒரு ட்ரைலேட்ரல் மீட்டிங் நடத்தியிருந்தால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேலும் எரிச்சல் அடைஞ்சிருப்பார். அவருக்கு ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கும். ஆனால் அப்படியான ஒரு ட்ரைலேட்ரல் சந்திப்புங்கிறது நடத்தப்படலை. ஷாங்காய் மாநாட்டினுடைய ரஷ்யா, இந்தியா, சைனா நாடுகளின் கூட்டமைப்பான ஆர்ஐசி ட்ரோக்கியா மீண்டும் புத்துயிர் பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த ஆர்ஐசி கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, இதை ஏற்படுத்தணுங்கிறது 1998ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட ஒன்று. 1998 டெல்லி வந்த ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் எவ்ஜெனி பிரெமிகோவ் அவர் இந்த யோசனையை முன்வைக்கிறார். ஆர்ஐசி நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சருடைய முதல் அதிகாரப்பூர்வ சந்திப்புங்கிறது 2002ஆம் ஆண்டு நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆண்டு கூட்டத்தின் போது நடைபெற்றுச்சு. இந்த ஆர்ஐசி நாடுகளில் சீனாவும் ரஷ்யாவும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். இதனால் இந்த கூட்டமைப்பு மிகவும் வலிமையானதாகவும் ஆன்டி அமெரிக்காகவும் பார்க்கப்பட்டுச்சு. அமெரிக்காவுடைய யூனிபோலார் அணுகுமுறையை தகர்க்கிறதுக்காக தான் இந்த ஆர்ஐசி மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. சீனாவோடு எல்லை பிரச்சனைகள் இன்னமும் இருக்கும்போது சீனா பாகிஸ்தானோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அல்லது பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது இந்தியா ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கணும், சீனாவோடு எந்த விதத்திலும் விட்டு கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தமும், அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய இந்த நெருக்கடிகள், அதாவது வரிங்கிற பேரில் அவங்க கொடுக்கக்கூடிய அடாவடி, இந்தியாவுக்கு எதிரான 50% வரி, பிரேசிலுக்கும் இந்தியாவுக்கும் மட்டும்தான் 50% வரியை அமெரிக்கா போட்டிருக்குது.
அப்போ இன்னும் சில குறிப்பிட்ட பொருட்களுக்கான ஏற்றுமதி வரி, அங்கே இறக்குமதி வரிங்கிறது 62% வரைக்கும்லாம் போகக்கூடிய சூழலில் அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கான ஒரு வியூகமும் தேவையாக இருக்கிறது. அப்போ ஆசிய கண்டத்தில் முக்கியமாக ஒரு பிராந்தியத்தில் ஒரு அமைதி, அதேபோல் எல்லை எல்லைகளில் ஒரு அமைதியை திரும்புவதற்கு ஒரு தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இருந்த இடைவெளி குறைந்திருக்கிறது. ஆனால் இணக்கம் அதிகரிக்குமா, அதற்கான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும், அதில் சீனா எவ்வளவு தூரம் இறங்கி வரும், இந்தியா எவ்வளவு தூரம் அதில் நெருக்கடி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தான் முக்கியமான கேள்விகளாக இருக்கின்றன. இது எல்லாமே ஒரு சந்திப்பில் நிகழ்ந்துவிட முடியாது. அடுத்தடுத்த சந்திப்புகளில் அடுத்தடுத்த இது போன்ற முக்கியமான தலைவர்களுடைய சந்திப்புகளின் போது தான் இரண்டு நாட்டினுடைய விருப்பங்களுக்கும் ஏற்ப தான் இது அமைய முடியும். பொருளாதாரத்திலையும் நம்ம 2 நாடுகளும் பெரிய நாடுகள், அதேபோல் சந்தையாக இந்தியா ஒரு பெரிய சந்தை, இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் இந்த பிரச்சனைகளில் அடுத்தடுத்த தீர்வுகளை நோக்கி நகர முடிவதாக இருக்கும். என்றாலும் கூட இந்த சந்திப்பு சீன பிரீமியர் ஷி ஜின்பிங்கோட பிரதமர் மோடியினுடைய சந்திப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவும் உலகமும் உற்று நோக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.